தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்று மக்களுக்கான பேங்க், ரேஷன் மற்றும் முக்கிய அரசு திட்டங்கள் குறித்த புதிய அறிக்கைகளை பார்க்கலாம். இன்றைய செய்திகளில் ஆர்பிஐ பேங்க் கணக்குகள், ரேஷன் கார்டு ரத்து, மதுபனம் மற்றும் EKYC விதிமுறைகளை விரிவாக ஆராயலாம். முதலில் டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க பயன்படுத்தப்படாத பேங்க் கணக்குகளை ஆர்பிஐ கண்டுமையாக கண்காணித்து முடக்குகிறது. இது மிக முக்கியம். 2 வருடங்களாக பயன்படுத்தப்படாத கணக்குகள் முடக்கப்படும். ஒரு சிறிய பரிவர்த்தனை செய்தால் கூட உங்கள் கணக்கை நீங்கள் காப்பாற்றலாம். அடுத்ததாக ரேஷன் கார்டு. 1 வருடம் வரை ரேஷன் பொருட்கள் வாங்கவில்லை என்றால் உங்கள் கார்டு உடனடியாக ரத்து செய்யப்படும். எச்சரிக்கை: இலவச பொருட்களை தொடர்ந்து பெற ரேஷன் கடைக்கு நேரில் சென்று கைரேகைகளை பதிவு செய்வது இப்போது மிகவும் கட்டாயம். கவனிக்கவும், தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டு மற்றும் திருத்தங்கள் ஆகியவை மே 4ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி எல்லையிலிருந்து 90 மில்லி மதுபானமும் கொண்டு வந்தால் கூட உங்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும். தரமற்ற, அங்கீகாரம் இல்லாத குடிநீர் கேன்களை விற்றால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் புக்கிங் செய்யும் கால இடைவெளி இப்போது 20 முதல் 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய மாற்றம். தேர்தல் காலம் என்பதால் அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள நிதி உதவி திட்டங்களை நடுநிலையுடன் இந்த பட்டியலில் பார்க்கலாம். இது மாநில அரசின் அறிவிப்புகள் மற்றும் மத்திய அரசின் PM கிசான் கேஸ் மானியம் ஒன்றிணைந்த 12000 ரூபாய் திட்ட ஒப்பீடு. பெண்களுக்கான மாத உதவி, இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் மின்கார வாகன மானியம் போன்ற வாக்குறுதிகளும் மும்முரமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் முக்கியமான விஷயம், EKYC சரிபார்க்கப்படவில்லை என்றால் இந்த நிதி உதவிகள் எதுவும் உங்கள் பேங்க் கணக்கிற்கு வராது. நிதி பெற வேண்டுமா? ஆதாரை ரேஷன் கார்டு மற்றும் பேங்க் கணக்குடன் இணைக்கும் இந்த செயல்முறைகளை உடனடியாக முடியுங்கள். ஆவணங்கள் சரிபார்க்கப்படவிட்டால் நிதி தடைப்படலாம். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.